ஹலோ கைஸ், வெல்கம் டு ரியாக்ட் ப்ரோஸ் நியூ வீடியோஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா கோஸ்ட் ஆஃப் யூடைன் ஒரு கேம் PS5 கேம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 வருஷம் விளையாண்டு இருந்தேன். என்ன கேம்? என்ன இதுல PS5 என் ஃப்ரெண்டு வச்சிருந்தான். சரி அவன் கூட விளையாடுவேன்னு விளையாண்டு இருந்தேன். கோஸ்ட் ஆஃப் தி அதுக்கப்புறம் என் பிசில இப்ப ஸ்டீம்ல ரிலீஸ் பண்ணாங்க. என்ன May 16 என்னமோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்டீம்ல வாங்கி விளையாண்டு இருந்தேன். கேம் சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கான கேம் மாதிரி. நான் இது வரைக்கும் கோஸ்ட் ஆஃப் தி ஆடுனது நான் இப்போ RDA 2000 இருக்கேன். சரி, ஓகே, கேமோட ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பிளே ஸ்டேஷனோட அந்த இது வந்தாலே எனக்கு அப்படி நம்பலாம் பட்டாச்சு. சின்ன வயசுலேயே பிசி கேம். We are beyond the edge of Japan. வந்து 1600 நடக்கிற 1600 நடக்கிற ஸ்டோரின்னு சொன்னாங்க. அந்த கோஸ்ட் ஆஃப் தி வந்து 1200 நடக்கிற ஸ்டோரி. அது செங்கிஸ் கானோட பேரெல்லாம் வருவானே. ஓ அப்படியா? நான் பார்த்தது இல்லை. You are hunting. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. And now every Ronin here is after you. Bounty. Are they to hunters? Still think Ima you're bounty. the hunter. ஓய் நம்ம ஹீரோ மேலதான் கேம் வந்து டீம் இல்லை. ஹீரோயின் ஹீரோ டீம் இல்லை. ஆமா மாஸ்க் சமயம். அதுல ஒரு ப்ளூ கலர் மாஸ்க் இருக்கும். கோஸ்ட் ஆஃப் மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் போட்டு தான் ஊர் பிளஸ் ஸ்பீக் பண்ணணும். அவங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஷாட், சூப்பர் கிராபிக்ஸ். என்ஜின் பண்ணாங்க. இல்லை, சோனி என்ஜின் பண்ணுவாங்க. அந்த தெரியல. அந்த மாதிரி டியூவல் ஃபைட் எல்லாம் இருந்தா செம்மையா இருக்கும். சமயம் சிங்ஸ் ஐசிங் இந்த டைப் குல்ப் வந்து அந்த டைம்ல அறிஞ்சிருச்சு. கரெக்டா இல்ல? ஓ நீங்களோட கூட்டம் இல்ல, 2 பேருக்கு ஒரு காமனான ஒரு எண்ணி இருக்கும். அதெல்லாம் கேமோட மேப் சைஸ் வந்து கோஸ்ட் ஆஃப் த்சுஷிமாவோடவே ரொம்ப பெருசா இருக்கும். 4 டைம்ஸ் பெருசா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2025ல GTA 6 மேபி GTA 6 சம்மந்தம் இருக்கு. ஓகே, GTA 6க்கு தான் வெயிட் பண்ணிட்டு பார்த்த இருக்கேன். வரைக்கும் செமையா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ட்ரைலர் பண்ண ரேட்டிங் இருக்குங்க. நான் வந்து 4 கொடுப்பேன். நான் 5க்கு 4. நானும் 5க்கு 4 தரேன். ஏன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது கோஸ்ட் ஆஃப் த்சுஷிமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பண்ணிருக்காங்க. சைஸ் வேற பெருசு பண்ணிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்து கோஸ்ட் ஆஃப் த்சுஷிமா 2 தான் வரும்னு எதிர்பார்த்தோம். கோஸ்ட் ஆஃப் யோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா விளையாடலாம். விளையாட்டு கோஸ்ட் ஆஃப் த்சுஷிமா விளையாடணும். கோஸ்ட் ஆஃப் த்சுஷிமா ஸ்கீமா பண்றேன் விளையாடு. சேர்ந்து விளையாடலாம். RDR 2 முடிக்கும். RDR 2 முடிக்கணும். இப்ப God of War Ragnarok வர ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் முடிக்கணும். அதை வாங்கணும். 4000 rupees போட்டிருக்காங்க. சரி வாங்குவோம். வாங்கிடலாம். அப்புறம் என்ன வீடியோ முடிக்க வேண்டியதா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு
கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ரியாக்ட் ப்ரோஸ் யூனிவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போட வர உட்காண்டே இருக்கேன்.